தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கிற உச்ச நட்சத்திரம் தான் அஜித் குமார் அவர்கள். தனக்கு இருந்த ரசிகர் மன்றத்தை கூட கலைச்சிட்டு சாதாரணமாக தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனாலேயே அவரோட ரசிகர்கள் அவரை தலைன்னு சொல்லி தன்னோட தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டும் வராங்க. கடைசியாக அவர் நடிப்பில் வெளியான துணிவு படம் சூப்பர் ஹிட் ஆச்சுங்க. இப்போ விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படங்களில் நடிச்சுட்டு வராருங்க. இந்த நிலையில் தான் அஜித் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புதிய டெடிகேட்டடான ஒரு சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. ஏன்னா என்னோட ரீசெண்டான வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஐஎம் டிகேபி அப்படிங்கிற ஒரு ஐடியில் ஒரு நல்ல மனிதர் ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு வராருங்க. ஸோ அவர் ஒரு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விஜய் கமலை பற்றியே போடுறீங்களே, எங்கள் தலை அஜித்தை பற்றியும் ஒரு கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ அவருக்காகவே இந்த அஜித்தை பற்றின கண்டென்ட்டுங்க. ஐ எம் ஷூர் இந்த வீடியோவுமே அவர் கண்டிப்பாக பார்ப்பார் அப்படின்னு நம்புகிறேங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கும் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட்டும் நான் வச்சுக்கிறேங்க. ஃபியூ டேஸாக என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோவோட அனாலிட்டிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 99% மேலே என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு யூடியூப் அல்காரிதம் சொல்லுதுங்க. ஸோ என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இதை வச்சுக்கிறேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. வீடியோஸு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அஜித் எந்த ஒரு பட ப்ரமோஷனுக்குமே வரமாட்டார். பொது நிகழ்ச்சியில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கவே மாட்டார். செல்ஃபி எடுத்தால் மொபைலை பிடிங்கி வச்சுட்டு ஃபேனை அட்வைஸ் பண்ணி அனுப்புவார் அப்படின்னு அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதுதான் அவரோட ஸ்டைலுங்க. நான் படம் நடிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய படத்தை பாருங்கள், செலிப்ரேட்லாம் பெருசாக பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிளான லைஃப் தாங்க வாழ்ந்துட்டு வராரு. இந்த நிலையில் தான் ஒரு முறை ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கும்போது தன்னை தேடி வந்த 1 கோடி ரூபாயை வேண்டான்னு சொன்ன ஒரு விஷயந்தான் தெரிய வந்திருக்குங்க. ஒரு முறை குளிர்பான கம்பெனியான பெப்சி விளம்பரத்துக்காக நடிக்கிறதுக்கு அஜித் கிட்ட ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதில் நடித்தா 1 கோடி ரூபாய் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா அஜித் கடுமையான பட கஷ்டத்தில் இருந்திருக்காருங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட்டு தான் முக்கியம், யார் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன அப்படின்னு அந்த யார்டில் நடித்து அந்த 1 கோடி ரூபாயை வாங்கி தன்னோட கஷ்டமான காலத்தில் யூஸ் பண்ணதாங்க பார்ப்பாங்க. அதுதான் மனித இயல்பும் கூட. ஆனால் அஜித் பார்த்திங்கன்னா அந்த விளம்பரத்தில் நடித்தா அதை பார்த்துட்டு தன்னோட ரசிகர்களும் பொதுமக்களும் பெப்சி குடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னால் அந்த யார்டில் நடிக்க முடியாதுன்னு சொல்லி தேடி வந்த 1 கோடி ரூபாயை எத்திக்ஸோட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துருக்காருங்க. இந்த விஷயத்தை பத்திரிகையாளரான BK சுந்தர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க. நான் வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் மேலே பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சில நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அதை பாராட்டியும் ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அஜித் சந்தை இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரோட வேறு எந்த குணம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், அஜித் நடித்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.